கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஹோப் அவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் SIAG ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் JJ அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியத்திலே மாபெரும் காரியங்களை செய்வார். இந்த கடைசி நாளின் எழுப்புதலில் தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 47-48. அவர் நாடோறும் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை என்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அன்பானவர்களே, அவர் நாடோறும் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நாடோறும் ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையில் மாத்திரம் கிடையாது, நாடோறும் திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 31 நாள், வருஷத்தில் 365 நாளும் அவர் 3 வருஷ ஊழியத்திலே அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அப்புறம் மலை உபதேசங்களை பண்ணினார். அல்லேலூயா. கிராமங்கள் தோறும் சென்று அவர் உபதேசம் பண்ணினார். அன்பானே, அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். பாருங்க, பிரதான ஆசாரியர் வேதபாரகர் ஜனத்தின் மூப்பர் அவரை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். அன்பாலே, நீங்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய ஊழியக்காரர்களாக இருக்கலாம். அழைப்பை பெற்றிருக்கலாம், மேய்ப்பர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம். நீங்கள் நாடோறும் உபதேசம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு உபதேசம் பண்ணினார், அங்கே பாவம் நிவர்த்தியாகும், சாபம் தொலையும், பிசாசு ஓடிவிடும். அப்படிப்பட்ட உபதேசம். இயேசுனுடைய உபதேசம் எல்லாம் ஜீவ போதனைகள். அல்லேலூயா. இயேசு என்ன உபதேசம் பண்ணினாலும் அங்கே பாவத்துக்கு பரிகாரம் உண்டாகும், சாபத்துக்கு பரிகாரம் உண்டாகும், அங்கே அற்புதம் நடக்கும், வியாதிகள் சுஸ்தமாகும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உபதேசம். பாவம் செய்து தேவ மகிமை எட்டு போயிருக்கிறான் என்று இயேசு மனிதனை குறித்து நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். அவனுக்கு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், பாவ நிவர்த்தி அவனுக்கு வேண்டும் என்று அறிந்திருந்தார். அவருடைய உபதேசங்கள் எல்லாம் பாவத்தை நிவர்த்தி செய்கிறதா இருந்தது, பிசாசுகளை துரத்துகிறதா இருந்தது, பரிசுத்த ஆவி அவன் மீது இறக்கி அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிறதா இருந்தது, வியாதியஸ்தலை சுஸ்தமாக்கி பிசாசுகளை துரத்துகிறதா இருந்தது அவருடைய உபதேசம். அல்லேலூயா. அவர் நாடோறும் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியர் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். பாருங்க, ஒரு கூட்டம் இயேசுவை நாடோறும் கொலை செய்ய வகை தேடுதான். என்னங்க பண்ணுங்க? அவர் தேவகுமாரன். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அன்பாலே, நீங்கள் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணுகிற உபதேசியாராய், பிரசங்கிமாராய், ஊழியக்காரர்களாய், திருச்சபை மேய்ப்பர்களாக, சுவிசேஷகர்களாக
தீர்க்கதரிசிகளாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இதே நிலைமை தான். மனுஷன் கொலை செய்ய வகை தேடுகிறானோ இல்லையோ, உலகத்தின் அதிபதி பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். உங்கள் வாழ்க்கையை சேதப்படுத்த, உங்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டாக்க, தடையை, உங்கள் ஊழியத்தை தடை செய்ய, இப்படி பல காரியங்களை பிசாசானவன் செய்ய அவன் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் இங்கே சொல்லப்படுது, ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை என்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்களாம். ஹல்லேலூயா. வகை காணாத ஒரு வாழ்க்கையை இயேசு வாழ்ந்தார். உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற அந்த உலக எதிராளியாக பிசாசானவனுக்கு வகை காணாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? அன்பாளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதான கற்பனையை நிறைவேற்றுகிற ஒரு தேவகுமாரனாய் இருந்தார். நீங்கள் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் முதலாவது பிரதான கற்பனையை நன்றாக கை கொண்டு அதிலே தேறுகிற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அதான் முதலாம் கற்பனை. அதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இங்கே பரன், பெறன், பரலோகம், பூலோகம், கிறிஸ்துவின் அன்பை கூர்ந்து கொண்டுதான் நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது பிசாசானவனுக்கு வகை காணாதிருக்கக்கூடிய, உங்களை கொலை செய்ய வகை தேடி, உங்களை அழிக்க வகை தேடி, உங்களை நஷ்டப்படுத்த வகை தேடியும் அந்த பிசாசான வகையே காணாத வாழ்க்கையாய் மாறிவிடும். இயேசு அப்படி வாழ்ந்தார். 3 வருஷ ஊழியத்திலே அவரை கொலை செய்ய வகை தேடியும் வகை காணாதிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வேலை வருகிற வரைக்கும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான வாழ்நாளெல்லாம் நீங்கள் பிரசங்கிய உபதேசிக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். வாழ்நாளெல்லாம் பிரதான கற்பனையை நீங்கள் கை கொள்ள முடியுமா? பிதாவாகிய தேவனிடத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் என் மீது அன்பு கொண்ட இயேசு வெத்தி இயேசு கிடையாது. அந்த இயேசுக்கு சொல்ல தேவன் நீதி டு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து தான் அன்பு கொண்டாரு. அதே அன்பை கூட்டி குறைக்காம நான் பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டுமா? முழு பலத்தோடு இப்போ பிதாவினுடைய உதவி எனக்கு பரலோகத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. தேவதூதர் பணிவிடை வந்து பரிசுத்தாவி பிரசன்னம் எனக்கு எப்பொழுது இருக்கிறது. நான் போகிற இடங்களாம் தேவதூதர்கள் பரிசுத்தாவியான்னு வருகிறார். அதற்கு ஒப்பாயிருக்கிற கூட்டி குறைக்காம என்னிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு, மனுஷ அன்பு கிடையாது. மனுஷ அன்பு தேவனுடைய ஊழியக்காரர்கள் மறந்துடணும். மனுஷ அன்பு சுயநலம் உள்ளது. அப்போ கிறிஸ்துவின் அன்பு தேவ நீதி டு உயிர்த்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் என்ற அந்த வேத வாக்கியத்தின்படி தேவனுடைய அன்பு என்னிடத்தில் கூட வேணும். அப்புறம் என்னிடத்தில் அன்பு பிறனிடத்தில், பிறன்னா மனைவி, குடும்பம், பட்டணம், தேசம், முழு உலகத்தையும் கொடுக்குது. அந்த அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது பிசாசானவன் உங்களை கொலை செய்ய வகை தேடி 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 பார்த்து அவன் வகை காணாமல் போய்விடுவான். இப்படி வாழ முடியுமா உங்களாலே? அன்பாளே, இப்படி வாழ்ந்தால் பிசாசு உங்களை என்னதான் கொலை செய்ய வகை தேடினாலும் உங்கள் ஊழியத்தை அழிக்க முடியாது, உங்கள் சரீரத்தை கொல்ல முடியாது, உங்கள் ஆத்துமாவை சேதப்படுத்த முடியாது. இயேசு நமக்கு இங்கே ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் எவர்? இயேசு. பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுத்து அன்பு கொண்டார். இயேசு தம்முடைய ஜீவ ரத்தத்தை கொடுத்து அன்பு கொண்டார். எல்லாம் அந்த அன்புல தான் வருது பாருங்க. பிதாவாகிய இயேசுவை கொடுத்து, இங்க சொல்லப்படுகிறது அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே. அப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவே ஜீவன், இயேசுவே ஜீவன். அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தில், அந்த தேவன் நீதிட்டு உயிர்த்ததில் கொடுத்து அன்பு கொண்டதினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். அதுதான் அன்பு. அதுதான் என்னதென்று அன்பு. அன்புன்னா என்னன்னா, இயேசு தன்னையே கொடுத்து அன்பு கூறுவது. யார? பிறன், குடும்பம், பட்டணம், தேசம், முழு உலகத்துக்கும். அப்புறம் எங்கே பிசாசு நம்மளை கொல்ல வகை தேடி அவன் எங்கே நம்மளை வகை கண்டுபிடிச்சி எப்போ நம்மளை அழிக்க முடியும்? அழிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இயேசு ஜீவ சொல்ற ஜீவன் என்ற பரலோக ராஜ்யம். மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறான்.
மாம்ச சிந்தையை வைத்துக்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தால் பிசாசானவர்கள் வகை கிடக்கும். அவன் உள்ளே புகுந்து அநேக தடைகள் உண்டு பண்ணி கொண்டு இருப்பான். உங்கள் எதிர்காலத்தில் போகிற இடங்களிலெல்லாம் தடை, பிரச்சனை நிறைந்த ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள். அப்போ இயேசு அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்த அன்பு என்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். அப்போ நாமும் சகோதரர் திருச்சபை விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, புறஜாதி விசுவாசிகளாக இருந்தாலும் அவருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோமா. கடன் நம்மேல் இந்த கடன்னா என்ன பண்ண, அந்த கடனை கொடுத்து தேய்க்கணும். யாருங்க? முழு உலகத்து சகோதரிகளுக்கு இயேசு ஜீவன் தேவன் நீதித்து உயிர்த்ததல் பாவம் மன்னிவிட்டு நித்திய ஜீவன் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ தேவ ஜீவன் இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை நீங்க செய்யற ஊழியங்கள் செய்யற ஏரியாக்கள்ல, நீங்க மதுரை பட்டணத்தில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு போற, இந்திய தேசம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, உலகெங்கும் போறீங்க. போகிற இடங்கள்லாம் இயேசு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசரம், இயேசு ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்தை அந்த ஏரியாவுக்கு ஜனங்களுக்கு நீ மத்தியஸ்தமாக கொடுத்தாக்கா அங்கே இருக்கிற எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசுகளும் உங்களை அழிக்க கொள்ளை செய்ய வகையே கிடைக்காம போயிடும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை ஜீவனை கொடுத்து இயேசு ஜீவனை கொடுத்து அன்பு கூறுகிறீர்கள். யார் மேலேயும் கசப்பும் இல்லை, பகையும் இல்லை, வெறுப்பும் இல்லை. உங்களுக்கு வகையே கண்டுபிடி. அப்படிதான் இயேசு வகை காணாதிருந்தார்களாம். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியர், வேதபாரரும், ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். லூக்கா 19:47. ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகையே காண முடியல, வகை காண முடியாது. ஏன்னா அவர் ஜீவனை கொடுக்கிற அன்பு கூறுகிறவர். சகோதரர்கள்னா யாரு? உன் குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள். ஏன்னா ஆதாம் மூலமாய் பாவம் செய்து தேவ மகிமிட்டு பிறந்த ஒரு மனுஷன் கட்டின மனைவியோ பெத்த பிள்ளையோ கட்டின புருஷனோ உன் வீட்டாரோ இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் அவர் சத்துருக்களாக இருப்பார்கள். மாம்ச சிந்தையைத்தான் காட்டுவார்கள். கோச்சிக்கூடாது. பிறப்பு அப்படி. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமிட்டு போயிருக்கிறாங்க. ஆனபடியால் இயேசு என்ன செய்தார் என்றால் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிற பெரிதான அன்பு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்து அன்பு கொண்டு ஊழியம் செய்தார். 24 வருஷம், வாரத்தில் 7 நாளும், மாதத்தில் 31 நாளும், வருஷத்தில் 365 நாளும், 3.5 வருஷமும் இப்படித்தாங்க ஊழியம் செய்தார். அதனால தாங்க அவர் கொலை செய்ய வகை தேடி வகை காணாதிருந்தார்களாம். பிசாசு அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறார், வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்றார். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நீங்கள் ஜீவ மார்க்கத்தை போதிக்க வேண்டும். அந்த இயேசு சரீரம், இயேசு சத்தம் தான் ஜீவன், ஜீவ சரீரம், ஜீவரத்தம். அதை என் பேர் சொல்லி, என் சகோதர பேர் சொல்லி, சகோதரிகள் பேர் சொல்லி, குடும்பத்தார், இந்த ஏரியாவுக்கு இருக்கிற ஜனங்கள் பேர் சொல்லி, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் பேர் சொல்லி, இயேசு ஜீவன் தேவன் நீதித்து உயிர்த்தது தான் இயேசு ஜீவன். அதை கொடுத்து தேவன் தனக்கு அவங்க பேரை சொல்லி பிதாவாகிய தேவன் முழு உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். எதிராளி, பகையாளி, கொலையாளி உங்களை கொலை செய்ய வகை தேடுகிறேன். பிசாசு மனிதர்கள் மூலமாய் கொலை செய்ய வகை தேடுகிறான். வார்த்தையால், செயலால், ஏதோ விதத்தில் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு சேதப்படுத்தாதுக்குன்னா நீ மாம்சமான யாவரையும் ஏரியா எல்லா ஜனங்களையும், எல்லா அரசியல்வாதிகளையும், எல்லா மத தலைவர்கள், எல்லா ஜனங்களையும், எல்லா இனத்தவர்களையும் கிறிஸ்துவின் அன்பை ஆவியின்படி ஏற்றும்படி கொடுத்து கொண்டுதான் நீங்கள் ஊழியத்தையே செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை கொடுத்து விட்டு தான் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு அப்படித்தான் ஊழிய செய்ய. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முழுது எங்கு சுற்றி திரிந்து நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான், ஜீவ சரீரத்தையே கொடுக்கிறான், ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறான். ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கு ஆவியின்படி ஏற்றும்படி இயேசு ஜீவன் பரிபூரணம் கொடுத்து அன்பு கூர்ந்து பிசாசுகளை துரத்தி அவன் உபதேசம் பண்ணுகிறான். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன். அப்போ அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். நாம் கூட உபதேசம் பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையில எழுந்து எல்லா திருச்சபை போதகர்களும் பாஸ்டர்மார்களும் உபதேசம் பண்றாங்க. என்ன உபதேசம்? என்னென்னவோ உபதேசம் பண்றாங்க. இன்டர்நெட்டில் உபதேசம், நெட்டில் உபதேசம் பண்ணுறாங்க, யூடியூப்பில் உபதேசம் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் உபதேசம் பண்ணுறாங்க, கூகுளில் உபதேசம் பண்ணுறாங்க, தொலைக்காட்சியில் உபதேசம் பண்ணுறாங்க. என்னங்க உபதேசம் பண்ணார் இயேசு? பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் மனுக்குலம். இந்த மனுக்குலுக்கு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவர் ஜீவ வார்த்தையை தான் உபதேசங்களாய் கொடுத்தார், ஜீவ சரீரத்தை கொடுத்தார், ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். ஒவ்வொரு மனுஷன் தேவன் தனக்கு உலகத்துக்கு விரோதமாக பாவம் செய்து தேவ பிசாசுகளை சிக்கி தவிக்கிறார். வியாதியஸ்த, திருடர்கள், முடர்கள், செவிடர்கள், குஷ்டரோகிகள்,
இருதயம் நொறுங்குண்டு போனவர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. பாவ சரீரம், பாவரத்தம், எங்க பார்த்தாலும் வியாதியஸ்தர்கள். இவர்களுக்கு தன்னுடைய ஜீவ போதனை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் கொடுத்து அன்பு கூர்ந்து உபதேசம் பண்ணாரு. அவர் போகிற இடத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பிசாசு ஓடிக்கிட்டே இருக்கு, வியாதியஸ்தம் சுத்தமாகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அவனோட இலக்கத்துக்கு பஸ் காவட்டு ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் போய் சங்காரத்துக்கு ஓடினார். எகிப்து சிறையும் மாறி போது ஹீலிங் உண்டாகிறது. அப்படிப்பட்ட உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. கிறிஸ்து நம்ப ஆழமாயிருந்த ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்ட புதிய பாடு அளவற்ற அன்பு நிறைந்தவனாக இருக்க வேணும். பாவிகளை, அக்கிரமக்காரர்களை அவன் இயேசு ஜீவனை பருவம் அவன் பேர் சொல்லி பிதாவை முழு உலகம் கொடுத்து பிசாசுகளை துரத்தி விடுதலை கொடுக்கிற ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அவன் பண்ணுற சேட்டையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு வாய்ந்த காலம் எத்தனையோ பேர் சேட்டைக்காரங்க தாங்க. அதுங்க பாருங்க, பிரதான ஆசாரியர் வேதபாரன் ஜனத்தின் மூப்பர் அவரை கொலை செய்ய வகை தர்றாங்க. ஏங்க தர்றீங்க அவரை? அவர் யாருங்க? ஜீவன்க. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே தேவகுமார் வந்துக்கிறாரு. அவரை போய் நீங்கள் ஏன் கொலை செய்ய வகை தேடுறீங்க? ஆனால் இயேசு பார்த்தாரு, என்னை ஒருவனும் என்னிடத்து பாவம் உண்டு உங்கள் யார் எங்களை குற்றப்படுத்தும். பாவம் இருக்கும்போது தான் பிசாசுக்கு வகை கிடைக்குது. அவனுடைய காரியம் நிறைவேறு. இயேசுவில் என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் குற்றப்படுத்த முடியும்? இது எப்படி சொன்னார் தெரியுமா? அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். தேவன் நீதித்து உயிர்த்தது தான் இயேசு. அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்துட்டாரு. பாவம் எங்கே இருக்குதாங்க? நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. நன்மார்க்க துன்மார்க்கத்துக்குள்ளே அவர் பிறந்து வரல. அவர் ஆதாமின் வித்திலே பிறந்து வரல. பரிசுத்தாவினால் கன்னிமரியாள் கர்ப்பம் தரித்து அவர் பிதாவினுடைய குமாரனாக ஜீவனுள்ளவராக பிறந்து வந்தார். அதனால் என்ன கொலை செய்ய வகைத்தனால் இயேசு மேலே கை போடவே முடியல. அவரை வியாதி தாக்க முடியல, சாபம் தாக்க முடியல, தரித்திரம் தாக்க முடியல, மரணம் தாக்க முடியல. என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, வகை காணாது இருந்தார்கள். எதையுமே செய்ய முடியல இயேசுநாத. அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிறார். அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, சுவிசேஷகர்களே, போதகர்களே, மேய்ப்பர்களே, கேசல் எடுக்கிறவர்களே, ஜப ஊழியம் செய்கிறவர்களே, கிராம ஊழியம் செய்கிறவர்களே, மருத்துவமனை ஊழியம் செய்கிறவர்களே, வாலிப ஊழியம் செய்கிறவர்களே, ஆராதனை ஊழியம் செய்கிறவர்களே, எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது. எல்லாருக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? இயேசுனா பிரதான கற்பனை தேவனிடத்தில் அன்பு, முயிரத்தோடு முழாத்மாவும் முழுபடத்தோடு அன்பு கொண்ட என்ன அன்பு? அது கிறிஸ்துவின் அன்பு, மனித அன்பு. அந்த கிறிஸ்துவின் அன்பு ஜீவனையே கொடுத்து விடுது. அவர் நம்மிடத்தில் அவர் நம்மிடத்தில் ஜீவனை கொடுத்து அன்பு கொண்டான் பட்சம் இது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு என்னதுன்னு அறிந்திருக்கும். அவருடைய அன்பு என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. மனுஷ அன்பு கிடையாதுங்க. என் தாய் என்னை ரொம்ப நேசிக்கிறா. என்னை பெற்ற தாய் ராணியம்மா, எங்கள் அப்பா ராமேஸ்வரி. அவங்க என்ன தான் என்னை நேசித்தாலும் அவங்கள தான் கொடுப்போம். அவங்க யார்? ஆதாம் வழியாக பிறந்து வந்தவங்க. ஒரு வேளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இருந்தா, எங்கள் அம்மா இயேசு ஏற்றுக்கிட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டாங்க, எங்கள் அப்பா இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க என்னத்தை கொடுக்கணும் எனக்கு? இயேசுவின் அன்பு. இயேசு ஜீவனையே கொடுத்து என்ன நேசிக்கணும். அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கூற வேண்டும். மாம்சமெல்லாம் ஒன்றுக்கு உதவாது. ஆதாம் வழியாக பிறந்து இந்த மனுஷிக்கு அன்பு, சுயநலம் கலந்த அன்பு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் காண்பித்தீங்கன்னா அது ஒரு லாபத்துக்கு அது அன்பு தான் செய்யும். ஏதோ தேற்றமும் பலப்படுத்தும் ஓரளவு. ஆனால் இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ளே, அந்த இயேசு ஜீவன் பரிபூர்த்தி உங்களுக்குள்ளே இயேசு என்று ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் ஊழியம் கூட செய்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்து தலைமையில் கொடுத்து பிதாவை முழு உலகத்து கொடுத்து அன்பு கொண்டு பாருங்க. அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். கடன்க. ஒரு சகோதரனை பார்க்குறீங்க, அங்கே இயேசு கிறிஸ்து ஜீவன்னா இயேசு ரத்தம், இயேசு சாமண்ட வாக்கு, இயேசு தான் ஜீவன். அந்த இயேசு வாமன் வாக்குத்த தலாகுது. அது ஆவின்படி ஏற்றுபடி அவன் பேர் சொல்லி பிதாவாகுது உலகத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கடன் தேர்ந்தது. கடனை தேய்க்கலனாக்கா கடன்காரன் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். பிசாசு வந்து உங்கள் வாழ்க்கையில் தொல்லை தான். அதனால் முழு உலகத்தை நீங்கள் அன்பு கூந்து தாங்க அவனுக்கு, வேறு வழியே இல்லை. எதிராளி, பகையாளி, அவன் அப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான், அவன் இப்படி பண்ணிட்டான், நீ அன்பு கோரலனாக்க பிசாசு வந்துடுவான், வகை கச்சிச்சு. ஆனால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோர என் அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அது தேவ நீதி உயிர்த்ததல். இயேசு கிறிஸ்துவின் ஆம் என்றும் ஆமேன் இருக்க வாக்கு தத்தங்கள் அவன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்து தீர்த்தாக வேண்டும். இயேசு அப்படி கொடுத்து தீர்த்துட்டு தான் ஊழியம் செய்தார். அதனால் என்ன அவர் ஒன்றுமே பண்ணவில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர்கிட்ட பாவமே கிடையாதுங்க. மனுஷன் ஆதாம் வேவாள் வழியாக பிறந்து வந்தவன். ஆதாம் வேவாளும் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டாங்க. அதுதான் ஆதி பாவம், முதல் பாவம். அந்த நன்மை தீமறியத்தக்க சன்மார்க்க துன்மார்க். நன்மைனா
நன்மார்க்கங்கள் சன்மார்க்கம் கூட, தீமைன்னா துன்மார்க்கம், அதுக்குள்ள கண்களிச்சு, அதுக்குள்ள மாமிச்சு ஜீவனை திருப்பி நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்குது. ஆதாம் வழியா பிறந்து வந்தவங்க. பாவம் நமக்குள்ள இருக்கும்போது பிசாசுக்கு வகை கிடைக்குது, கொலை செய்ய வகை, த்ரஷேஷ வியாதி வருது, சாபம் வருது, மரணம் வருது, தரித்திரம் வருது, சேதம் வருது, பல தடைகளை ஊழியத்தில் உண்டாக்கிட்டே இருக்கிறான். போகிற இடத்துலலாம் பிரச்சனை உண்டாக்குறான். இப்போ நம்ம பாவத்துக்கு மறித்து, நன்மை தீமறியத்தக்க கனிக்கு மறித்து, இப்போ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து ஜீவனாயிரம். நீங்கள் டோட்டலாக ஜீவனுக்குள்ளே வர வேண்டும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்தால் பவுல் சொல்றார். கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவியனுக்கு ஆதாயம் சொல்றார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனை வைத்துக் கொண்டுதான் பவுல் போகிறீங்களா பிசாசுகளை துரித்து தேவனுடைய ராஜ்யத்தை ஜனங்களை ஆதாயப்படுத்துறாரு. தெஸ்லோனிக்கேயர், எபேசியர், கலாத்தியர், கொரிந்தியர், வேறங்க அப்போஸ்தல நடவடிக்கைகளில், ரோமாபுரியில் இயேசு எங்கு சுற்றி திரிந்து சம்பூர்ண சுவிசேஷத்தை பிரசனார். சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட வருவேன்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு? ரோமர் 15ஆம் அதிகாரத்தில், நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட வருவேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட வருவார் சொல்லப்படுது. ரோமர் 15 புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவாவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவாரை என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவைக்கு சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அதாவது எருசலேம் துவைக்கு சுற்றில் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறானா இந்த பவுல். கிறிஸ்துவையே கொடுத்தோன்னா அதான் சம்பூர்ணமா இயேசு சரி, இயேசு ரத்தம் தேவ நீதி தூய்த்ததில்லை என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்தை கொடுத்துட்டாக்கா சம்பூர்ணமா இயேசு ஜீவன் பரிபூர்த்தி இயேசு சாமடவா கொடுத்து தீர்த்துட்டேன். இப்போ பாவுட்டு மரணம் என்னை விட்டு ஓடி விடுகிறது. பசுத்தாவியானுக்கு வகை கிடைக்கிறது எனக்கு. அல்லேலூயா. பிசாசுக்கு வகை ஸ்டாப் ஆகுது, பசுத்தாவி வகை கிடைக்குது. நான் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டாக்கா அங்கே பசுத்தாவியானுக்கு எனக்கு வகை கிடைக்குது. அவர் வருகிற வந்து என்னை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துறாரு, மேன்மைப்படுத்துறாரு. அதாவது பிரியமானவர்களே, நீங்கள் 2 பேருக்கு வகையை காண்பிக்கணும். ஒரு எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா, அவனுக்கு வகை கிடைக்கணும். அவனுக்கு எப்படி தெரியுமாவா? நம்ம பிறப்பே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போயிட்டோம். அதனால பிசாசு அவனுக்கு கெஜ்ஜிக்கிற சிங்கமோட பிசா வகை கிடை பாருங்க. தேசத்தை போய் பாருங்க, நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாருங்க, குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்கள், தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கையில் சபைகளை எல்லாம் பிசாசு உள்ள புகுந்து எல்லா கிரிகளும் உண்டு பண்ணுறான். பாவங்களும் சாபங்களும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் போராட்டங்களும் உண்டாகிட்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு வகை கெச்சு போச்சு. நம்ம பிறப்பு அப்படிப்பட்ட பிறப்பு தவிர்க்க முடியாது. பெரிய அரசியல்வாதி கூட பாதிக்கப்படுறான், கோட்டீஸ்வரனும் ஏழையும் பாதிக்கப்படுறான், படித்தவனும் பாதிக்கப்படுறான். சிறு பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வியாதி, திருடும் கொள்ள வர பல விதங்களில் ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள். நான் ஒன்று சொல்கிறேன் அன்பான, இந்த செய்தியை கேட்க நீங்கள் பாக்கியவான்கள். ஆதாமுக்குள் பிறந்த மனுஷனை கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் கொண்டு விட்டு அந்த கிறிஸ்து மூலமாக பரிசுத்தாவியானுக்கு வகை கிடைக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரல, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைகளை, உங்கள் மனைவி பிள்ளைகளை தலைமையில இயேசு சரீரம் இயேசு ரத்தம் அவங்க பேரை சொல்லி பிதாவாகி தேவன் முழு உலகத்துக்கு பிரதான கற்பனை நிறைவேற்றினா அங்கே பரிசுத்தாவியானுக்கு நீங்கள் வகையை காண்பித்து பரிசுத்தாவியர் எங்கோ அங்கே விடுதலை உண்டுங்க. அந்த பிரதான கற்பனை விட்டுட்டு பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு தேவன் தனக்கு அது நெகட்டிவ் மத்தியசம். தேவனுக்கும் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பாவம். நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்கு நாளே சாகவே சாவான். அவன் தேவனுக்கும் விரோதியாக இருக்கான், தனக்கு குடும்பத்துக்கு சமுதாய விரோதி இருக்கான். பிசாசு வகை கிடையாது. அவன் வாழ்க்கையிலெல்லாம் பிசாசு போராட்டமாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பாவத்துக்கு மறித்து ஆதாமுக்குள் மறித்து கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். அவர் தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். அவர் பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவனாக இருக்கிறார். அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கும் கூட தான் பிரதான கற்பனை. அதான் புரியுதா பிரியமானவர்களே? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற ஊழிய செயல் எல்லாருமே பிரதான கற்பனையில் பெசக வைக்கக்கூடாது. அதில் நல்லா ஃபயராக இருக்கணும், கான்ஃபிடென்ஸாக இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ விரோதம் வந்தாலும் சரி, இயேசு ஜீவனை கொடுத்துட்டாருங்க.
ஜீவனை கொடுத்து அன்பு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்க ஜீவரத்தை தலைமையில் கழிச்சு தேவன் தனக்கு மத்தியஸ்தம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. பிசாசாவின் இந்த 3 வருஷத்தில் அவருடைய வேலை வருகிற வரைக்கும் ஒருவன் அவர் மேல் கைவில்லை. அவருடைய சித்தத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிட்டாரு. ஊழியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிட்டாரு. உங்கள் கோல், உங்கள் தரிசனம், உங்கள் ஊழியம் வெற்றிகரமாக செய்து முடிக்கணும். இன்றைக்கி பிரதான கற்பனையில் ஃபயராக இருக்கணும். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பகைச்சு நிற்கக்கூடாது. அரசியல்வாதிகளை பகைக்கூடாது, மற்றவங்களை பகைக்கூடாது. பகை கசப்பு வைராக்கத்தை வச்சுக்கிட்டு ஊழியத்தை செஞ்சால் அசுத்தாவிகள் போராட்டமாகவே இருக்கும். கண்டிப்பாக உரிமையாக வருவான் பிசாசு. அளவற்ற அன்பு இயேசு சார், இயேசு ரத்தம், தேவ நீதி துவித்தல், பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவன், பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு ஆவியின்படி எழுத்தின்படி வெளிப்படுத்திக்கிட்டே தான் நீ இந்த கடைசி நாட்டில் ஊழியம் செய்யும்போது அன்பாளு பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். தேவதூதர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்து இயேசு ஜீவனுக்குள்ளே பரிசுத்தாவி உங்களுக்கு வருகிறார். தேவதூதர்கள் வருகிற எல்லா ஆபத்துகளும் நாசமோசங்களுக்கும் பிசாசின் கண்ணிகளுக்கும் சாத்தான்களும் துன்மார்கரின் கண்களுக்கு நீங்கள் விளக்கப்படுகிறீர்கள். சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு எல்லாம் விளக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படி உங்கள் ஊழியத்தை வெற்றிகரமாக செய்கிறீர்கள். இயேசு இப்படித்தான் செய்தார் பிரியமானவர்களே. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறோம், கடைசி காலங்களில் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். இயேசு என்றால் பிரதான கற்பனை. தேவனத்தில் ஒன்று போல் அன்பு, அதுக்கு ஒப்பாய் பிறனிடத்தில் ஒன்று போல் அன்பு, அதுக்கு ஒப்பாய் கூட்டி குறைக்காம பிதாவாகிய தேவனத்தில் எந்த அன்பு குறைமை கிறிஸ்துவ அதே அன்பை தனக்கும் முழு உலகத்தை காண்பு அன்பு இயேசு ஜீவன் பரிவர்த்தி தேவனத்தில் உலகத்தை காண்பித்து நீங்கள் ஊழியம் செய்யும்போது மாபெரும் எழுப்புதலை நீங்கள் காணலாம். பசு தாவிய உங்களோடு இருப்பதை பார்க்கலாம். தேவதூர் உங்களோடு தடைகள் நீங்குவதை பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போது ஊழியத்துக்கு வந்தவங்களாம் ஒரு வித்தியாசமானவர்களாய் மாறியே ஆக வேண்டும். வேறு ஆவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யாரை பார்த்தாலும் சரி, அவர் இயேசு சரி, இயேசு அவனுக்கு கோடா கொடுக்குறேன்ற உணர்வோடு தான் நீங்கள் ஊழியத்தையே போகணும். ஊழியம் செஞ்சாலும் சரி, மைக்கு பிச்சின்னு பிரசங்க மேடையில் பேசினாலும் சரி, சும்மா 2 வீலர் 4 வீலரில் போனால், காரில் போனாலும் சரி, 2 வீலர் எங்கே போனால் இந்த தாட்ஸு இயேசு சரி, இயேசு அந்த குடும்பத்துக்கு, பட்டண தேசத்துக்கு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே போனால் நீங்கள் எதை விடாமல் ஊழியம் செய்கிறீங்க. ஏதோ மைக்கில் பிச்சுட்டு 2 மணி நேரம் பிரசங்க மேடையில் ஊழியம் செய்து மட்டும் ஊழியம் கிடையாது. நீங்கள் நடந்து போகும்போது கூட எதிராளி எதுக்கு ஒரு மனிதன் மச்சான் நல்ல மேய்ப்பன் நாடுக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தி கொடுத்து அன்பு குற ஆண்டவரே, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு இயேசு ஜீவன் பரிவர்த்தி தேவன் தான் பாவத்தை மூடி, சாபத்தை மூடி, தரித்திர பிசாசு துரத்தி பசுத்தா மேலே ஏறிக்கணும். எதிர்க்கு வர ஒரு மனுஷன் இயேசு ஜீவன் பரிவர்த்தி ஜீவன் தேவன் தான் கொடுக்குறேன் உணர்வோடு போய் பாருங்க. 24 வருஷம் ஊழியம் தான் உங்களுக்கு. இயேசுனார் மாதிரியே மாறுறீங்க. இயேசுனார் மாதிரி இயேசு ஜீவன் பரிவர்த்தி தேவன் தர உங்களுக்கு பசுத்தாவே இருக்கிறீங்க. விடுதலை ஊழிங்க. உங்கள் எதிர்கால பிரகாசமாக இருக்கும். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக, உங்கள் பிள்ளைங்க எங்கெங்கோ இருக்கலாம், வெளி தேசத்துக்குள்ளே இருக்கலாம், வேறு பட்டணத்தில் இருக்கலாம். இயேசு ஜீவன் பரிபூர்ணம் அவங்க பேர் சொல்லி தேவன் தர கூட பசுத்தாவியாக இருக்குது. பசுத்தாவி வழக்க காண்பித்து கொடுக்குறீங்க. உடனே பசுத்தாவியாக இருக்குது. சங்காரத்தை ஓடிடுறான். அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறது. தேவன் சமீபத்துக்கு தேவன், தூரத்துக்கு தேவன். அதனால் அன்பானது இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய வாருங்கள். இயேசு எங்கும் சுற்றி இந்த பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார்? பாவம் செய்து தேவ மகிமேற்று போன நன்மை தீமை அறியத்தக்கவன் நன்மார்க்க துன்மார்க்கனாக இருக்கிறான். அவனை ஜீவ மார்க்கனாக மாறணும். எப்படி மாற்ற முடியும்? அவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கும் மாம்ச சிந்திய நன்மார்க்கு துன்மார்க்கத்தை காட்டிட்டு இருக்கான். உடனே பிசாசு உரிமை வாழ்க்கையில் பாபங்களும் சாபங்களும் வியாதிகளும் வறுமைகளும் குஷ்ரோகங்களும் திமிர்வாதக்காரங்களும் லேகியோன் பிசாசுகளுமா இருக்கிறான். அவன் தலைமையில கை வச்சு நன்மை தீமை அறியத்தக்கவனே, இயேசுவே படி, இயேசுவே சத்து, இயேசுவே ஜீவன். ஜீவன்னா இயேசு ரத்தத்தில் தேவநீதி, இயேசு தான் ஜீவன். அது இயேசு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அது தேவநீதியிலிருந்து உயிர்த்தது. பாவம் மண்டி பிறச்சி ஆபிரகாம் ஈசாக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் அது இயேசு ஜீவனுக்குள்ளே இருக்குது. அவன் தலைமையில கை வச்சு பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும், முழு உலகத்தை கொடுக்கணும். அவன் பாவம் தேவனை உலகத்தையும் பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு ஆவின்படி எது மடுக்கும் பசுத்தாவிக்கு வக்க கட்சிச்சு. உடனே பசுத்தாவி இறங்குறாரு. சங்காரத்துக்கு ஓடிக்கிறான். உடனே சொஸ்த புத்தி அடித்து அவன் பாதுகாக்கப்படுகிறான். இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதுதான் ஊழியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படித்தான் ஊழியம் செய்திருந்தாரு. அதனால பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை என்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். அல்லேலூயா. வகையே காண முடியவில்லை 3 வருஷ வயதில். ஆனால் கடைசியில் அவருக்கு வகை உண்டானது. ஏன் வகை உள்ள? பிதாவாகிய தேவனை அந்த வகையை காண்பித்து கொடுத்தார். இந்த டைம் ஆகி போச்சு, இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனோன்னு இயேசு பிதாவாகிய தேவன் பலவந்த மாட்டார். இயேசு சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னாரு. அதுக்கு பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இல்ல மகனே, நீரே வழி, நான் உன்னை விட்டு விலக வேண்டும். ஜீவன் உள்ள பிதா அவர் விட்டு விலக வேண்டும். அவர் விட்டு விலகனாவே அவர் நன்மை தீமறியத்தக்க கனி புசிக்கு சாகவே சாவாய். அப்போ இமை பொய்து உன்னை கைவிட்டுற மகனே, இமை பொய்து பிதாவாகி தேவன் கைவிட்ட நியூட்ரல் ஆகுது கிடையாது. ஏதேன் தோட்டில் ஆதாமியாவாலும்
பிதாவாகிய தேவனை விட்டுட்டு ஜீவ கனி விட்டுட்டாங்க. உடனே நன்மை தீமறியத்தக்க கனி பறித்து சாகவே செத்தாங்க. அதுபோல சிலுவைக்கு போகும்போது பிதாவாகிய தேவன் இயேசுவை இமை பொய்து கைவிட்டு விட்டார். அல்லேலூயா. இயேசு அவரை கைவிட்டாரு, அவர் இவரை கைவிட்டாரு. அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். சிலுவைக்கு போனார், அங்கதான் வகை கிடைக்குது. உடனே அவரை பிடித்தாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க, சிரசில் முள்முடி சூட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் என்ன பண்ணாரு? அப்படியே தலைமையில கை வச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து தலைமையில கை வச்சிருந்தாரா? திருப்பியும் அந்த ஜீவ சத்தத்தை இயேசு தேவன் தனக்கு கொடுத்து மீண்டும் பிதாவோடு கூட இணைக்கப்பட்டார். இப்போ பாவம் மரணம் பாதாளத்துக்கு போய் பசு தாய் வந்துச்சு, வானத்துக்குள்ள சகல அதிகாரம் கொடுத்தாரு, உயிர்த்தெழுதல் கொடுத்தாரு, எல்லா சேர்த்து பரலோகத்துக்கு போய் இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். நமக்கு மாதிரியாக செய்தார். அதனால பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து அவன் தலையேற்றே அதுன்னு கிடையாது. அவன் அந்த பாவத்தின் சம்பளம் வந்து பரிகாரம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா பாவம் மரணம் பாதாள தேவநீதி உயிர்த்தெழுதல் வந்து அவன் ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவான். இதாங்க இயேசு செய்து சிலுவையில். அல்லேலூயா. பாவ மனுஷா, சாப மனுஷா, தரித்திர மனுஷா, பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரானே, உன்ன மாதிரி நான் சிலுவைக்கு போறேன், பிதாவாகிய தேவனை கைவிட்டுறேன். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவம் பிதாவாகிய தேவனுடைய கட்டளை கைவிட்டுட்டாங்க. பிசாசு வார்த்தைக்கு நன்மை தீமறியத்தக்க கனி சாகவே செத்தாங்க. இப்போ பிதாவாகிய தேவன் என்னை கைவிட்டார், இமை பொய்து கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபையும் உனக்கு இறங்குவேன்னாரு. இமை பொய்து கைவிட்டாரு. உடனே பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு வந்து சந்தித்தது. நாம் தேவனுடைய நீதியாக பாவம் அறியாதவை நமக்காக பாவமாக்கிய கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவர் என்ன பண்ணார்? வேதவாக்கி நிறைவேறத்தக்கதாக நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய சாபங்கள்லாம் சிலுவையில் இயேசு சுமந்து கொண்டார். இங்கே தான் வகை கிடைச்சிச்சு சிலுவையில். உனக்காக எனக்காக. இது யாராவது செய்வாங்களா? பிதாவுடைய அன்பை பாருங்கள் பிரியமான. உங்கள் பெத்த பிள்ளைய கண்டாசிசி காதாசிசி இரும்புலி குத்தி செம்புலி குத்தி கல்வார் சிலுவையில் நிர்வாண கோலத்தில் நிற்க வைப்பீங்களாயா? இதாயா புத்தி கெட்டாது என்பது பிதாவினுடைய அந்த அன்பு. அந்த இயேசு சிலுவைக்கு அனுப்பியது எதுக்காக? நீ பாவத்தில் சாபத்தில் மரணத்தை தரித்திருக்க மனுஷன் இயேசு நோக்கி பாருயா. அது பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு என்ன ஜீவ ரத்தத்தை சிந்துறாரு பாரு, அதை பாரு. அங்கே போய் அந்த இயேசு சிலுவையில் ஐதுட்டு இருக்காது, ஒரு லாபம் கிடையாது. அவர் என்ன செய்தா? பாவத்தின் சம்பளம் மரணம் வந்த போது பிரதான கற்பனை கைவிட்ட பிதாவிடத்தில் அன்பு கொடுத்தாரு. காட்டுகிறது இயேசு முழு உலகத்தான் பிரதான கற்பனை. தேவன் தனக்கு பிரதான கற்பனை ஜீவ ரத்தத்தை ஜீவ தேவனீட்டு இயேசு சாப்பிட கொடுத்து தீர்த்தார். பிதாவாகிய பிதாவே உடைய கையில் ஆவியை பற்றி ஜீவனை விட்டார். அதுக்கப்புறம் ஈட்டார் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பருவத்து கொடுத்து தீர்த்தாருங்க கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். பிசாசு பார்த்தான், எல்லாம் போயிடுச்சு, நம்ம ஜெயிச்சோம்னு நினைச்சான். கட்சியில் பார்த்தா ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டாருங்க. ஜீவ ரத்தம் பிதாவாகி முழு உலகத்துக்கு கொடுத்துட்டாரு. அது அந்த ஜீவ ரத்தம் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் நிவர்த்தி செய்கிற ரத்தம். இப்போ பாவத்தை மரணத்தை பாதாளத்தை எல்லாமே ஜெயிச்சு எழுந்து வந்தாருங்க உயிரோடு கூட. பசு தாவியால் சாவுக்கு எதுவாக சரித்து உயிர்ப்பித்து தேவத்தை வந்து கல்லை போட்டு வானத்துக்குள்ள சகல அதிகாரத்தோடு பரலோகத்தையும் போய் சேர்ந்தாருங்க. இந்த சுவிசேஷம் தாங்க நமக்கு வந்து இருக்குது. நம்ம ஆதாம் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு மனுஷன் இயேசு ஜீவ விசுத்துக்கு ஜீவ மார்க்கத்துக்கு வந்தே தேர வேணும். அந்த இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்தை ஆவின்படி ஏற்று வாழ்நாளுக்கு கொடுத்தே தேர வேண்டும். பிரதான கற்பனை நீ நிறைவேற்றினால் ஒழிய பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க முடியாது. அவன் எனக்கு எதிராளி, அவன் என் பகையாளி, அவன் ஜென்ம விரோதின்னு சொல்லிட்டு கேசு ஜீவன் பருவ அவன் தேவன் தனக்கு கொடுக்காத வரைக்கும் பசுத்தாவி ஒன்று போர்ன ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாது. அளவற்ற அன்பு இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அதுதான் மாதிரி ஒரு மாதிரிக்கே நீ வேற மாதிரி இருந்தாக்கா அற்புதம் நடக்காது. பாவத்தின் மரணம் நிவர்த்தி பசுத்தாய் வராது. பரலோக ராஜ்யத்தையும் நீ போய் செய்வது. இயேசு மாதிரியை ஃபாலோ, அந்த மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடை. அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி, யார்? சிலுவையில் அறியப்பட்ட இயேசு நோக்கி பாறையா என்ன பண்ணாராங்க? உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆயிட்டாரு. யாரையாவது சபிச்சாரு, யாராவது நிதிச்சாரு, யாராவது தூஷாரு, யாராவது பகைச்சாரா? என்னமும் மண்ணு. ஜீவ ரத்தத்தை கொடுப்பேன். பாவத்தின் சம்பளம் மரணத்தை சுமந்த நான் ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதாவை ஈட்ட முழு ஆவின்படி ஏற்றபடி கொடுத்து தீர்ப்பேன்னாரு. உயிரே எடுக்கிறியா? நான் ஜீவனையே கொடுப்பேன். ஜீவ சரத்தை கொடுத்துட்டார், உனக்கு கொடுத்துட்டார், முழு உலகத்துக்கு கொடுத்தார். அதை எடுத்தாய நீ தேவ நீதி தூய்த்தல் இயேசு ரத்தத்தை இயேசு அவனோட வாக்குத்தத்தை அதை எடுத்து நீ பிதாவாகிய தேவனத்து அன்பு முழு உலக அன்பு ஜீவனை பருவ ஆவின் படி கொடு. பசுத்தாவி வருவார் பாவட்டு மனுஷன் நீ நித்திய ஜீவனை பூமியில பரலோக ராஜ்யம் பெற்றுவார். ஜம்மனும் பசுத்து பிதா அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துங்க தாவே. பயப்படாதே, கலங்காத தீங்க இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் படைத்திருக்கிறார். உன் தேவனாகிய கத்திரிடத்தில் மூலியத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. தேவனுக்கு தனக்கு இருதயத்தோடு முழு ஆத்மா முழு அதுக்கொப்பாய் உன்னிய அன்பு பிறந்த அன்பு ஜீவனை பருவி தேவனுக்கு அப்போது பிசாசம் வகையே கிடைக்காமல் போய்கிறது. நீ ஜீவ மார்க்கனாய் பார்க்கிறாய், அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறாய். கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னாலும் எச்சரித்தாலும் ரொம்ப விலகிறது. இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை தேவன் தனக்கு முழு கொடுத்து ஆவின்படி வெளிப்படுத்த பசு தாவே அவனுக்கு வகை கிடைக்குது.
தேவ தூதர்கள் வகை கிடைக்கிறது. ஆசீர்வாதங்கள் உயர்வுகளும் மேன்மைகளும் வர வர விருத்தியாகிறாய். அல்லேலூயா. அதை விட்டு மாம்ச சிந்தையிலே இந்த மாம்ச சிந்தை மரணம், பிசாசுகளும் சாபங்களும் மரணங்களும் வேதனைகளும் பிரச்சனையுமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல மாறி தேவனுக்கு தனக்கு உலக இயேசு ஜீவன் பரிவித்து இயேசு சாப்பிட வாகத்தை கொடுத்து பிசாசுகளுக்கு தெரிவித்து நாமும் ஆசிரியர் குடும்பம் ஆசிரியர் போகிறீர்களா பிசாசுகள் இயேசு ஜீவமார்களாய் மாற்றி பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாரும் விடுதலையாக்கிற ஊழியத்தை வல்லமையாக செய்ய உதவி செய்யும்படி ஜெபிக்கிற கத்தா. இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்ற சர்ச்சைகள் இன்னும் ஏராளம் செய்திகளை கேளுங்கள். ஜோயே ஜீவன் இன்டர்நெட் வேதாகம சத்தியங்கள் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் இந்த செய்தியை கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு செலுத்துங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன் அக்கௌண்ட் நம்பர் 5922070523 IFSC கோட் ID IB 000B066 பிபிகுளம் பிரான்ச் மதுரை இந்தியா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான் மனுஷர். பாவத்தின் சம்பளம் மரணம். அவனை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்து ஜீவ விருச்சின் கனியாக இருக்கிறார். தேவ நீதி தூய்த்தல் தான் இயேசு ஜீவன். பாவத்தின் சம்பளமாக தான் நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது பரிசுத்தாவியை நம்பேல் வருகிறார். நாம் பாதுகாக்கப்படுகிறோம். போகிறீர்களா கிறிஸ்து நன்மை சுமந்து கொண்டு போக வேண்டும். எந்த மனுஷனை பார்த்தால் இயேசு ரத்த இயேசு தாமட வாக்குத்தத்தை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோமா முழு உலகத்துக்கும். அல்லேலூயா. அப்போது பிசாசானுக்கு வகை கிடைக்காமல் போகிறது. சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தரித்திரங்கள் நம்மை சேதப்படுத்த முடியலை. மாறாக தாவீது வர வர வீழ்ச்சி என்பது போல நாம் தேவனுக்கு தனக்கு உலகத்தை இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்திலும் திரளான ஜனங்கள் நாம் ஆதாயப்படுத்துகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று ஏராளம் செய்திகளை கேட்கலாம். கடைசி நாளில் ஏப்ரல் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். யூடியூப்பில் தாமஸ் துளசிராமன் சர்ச், கூகுளில் தாமஸ் துளசிராமன் சர்ச், திரளான நண்பர்கள் உறவுகளை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணினால் தினந்தோறும் அதிகாலையில் கொடுக்கிற விலையேறப்பட்ட சத்தியங்களை நீங்கள் கேட்கலாம். அதன் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படலாம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக உப்பாக திரளான ஜனங்களை ஆதாயப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 18/11/2019 என்று அதிகாலை நேரத்தில் எங்கள் வீட்டில் மதுரையில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்கள் நண்பர் மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.